யாரா பெருமானான்னு கண்டுபிடிக்க முடியாது, எப்பவுமே கண்டுபிடிக்க முடியாது, எப்பவுமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நீங்கள் அடியார் வரும்போது எப்படி வணங்கணும்? சிவமாவே வணங்கணும். நீங்கள் சாமி அப்படியே கொண்டை வச்சுட்டு வர்றதெல்லாம் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பார்க்குற பக்கமெல்லாம் கொண்டை தெரியும். ஏன்னா கொடுத்து வச்சிருக்கிறாரு எல்லாத்துக்கும். திருநீர் பூசினாலாம் சிவபெருமான் தான், உத்தராக்கம் தரித்தவங்கெல்லாம் சிவபெருமான் தான், திருவேடத்தில் வருபவர்களெல்லாம் சிவபெருமான் தான். அப்படி தான் பார்க்கணும், அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த வேடத்துக்குள்ளே தான் எங்கேயாவது மறைஞ்சு நிற்பார், சரிங்களா? அதனால் நீங்கள் அவரை கண்டுபிடிச்சிடலாம், வந்தால் கொண்டை தெரிஞ்சிருன்னு நினச்சிங்கன்னா ஏமாந்து தான் போகணும். எல்லா பக்கமும் கொண்டை இருக்கும், திருப்பதியில் மொட்டையை தேடுற மாதிரி. நீங்கள் சிவனடியாரை தேடணுன்னா என்ன இருக்கும்? சடை இருக்கும், திருநீர் இருக்கும், உத்தராக கண்டிகை இருக்கும், எல்லாமே இருக்கத்தான் செய்யும். எனவே இந்த ஊனறியாது ஒன்றும் உயிரறியாது என்றும், ஊனறியாது என்றும் உயிரறியாது ஒன்றும் இவை, இந்த உடம்பும் உயிரும் கூடி இந்த ரெண்டையும் கூட்டி தான் அறியாது. தான் அறியாது என்பது தான் அறிவிக்கவில்லை என்றால், அறியாது என்பதற்கு தான் என்பது திருவருள், தான் என்பது திருவருள். இந்த திருவருள் இரண்டையும் கூட்டி அறிவிக்கவில்லை என்று சொன்னாள், ரெண்டையும் கூட்டி அறிவிக்கவில்லை என்று சொன்னால் யார் அறிவார்? யாராலையும் அறிய முடியாது, யாராலும் அறிய முடியாது. சிவபிரகாசம் சொன்ன 63 பாட்டு என்னது?